கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 146 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? மடங்கடிக்கப்பட்டவர்களை, மறக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விட போகிறார் என்று பேச விரும்புகிறேன். நீ எழும்பவே கூடாது, நீ வளரவே கூடாது, நீ வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதுன்னு சொல்லி உன்னை நிறைய பேர் மட்டம் தட்டி உன்னை மடங்கு அடிக்க விடிய சூழ்நிலையில் தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். இன்னைக்கு உன் ப்ரொமோஷனை தடை பண்ணியிருக்கலாம், உன்னுடைய உயர்வை தடை பண்ணியிருக்கலாம், உன்னை ஒரு மாதிரி மட்டம் தட்டி ஏராளமாய் பேசி உன்னை இழிவுபடுத்தி, சரி நாயா கூட மதிக்க மாட்டுக்காங்க பிரதர், ஒரு செருப்பாக கூட என்னை மதிக்க மாட்டுக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வேதனைப்படுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மடங்கடிக்கப்பட்ட ஒன்றை அவர் தூக்கி விட போதுமான தேவனாய் இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட உன்னை அவர் தூக்கி விடுவார். சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுவாராம். இன்னைக்கு நீ எந்த காரியத்தில் விழுந்து கிடக்க, எந்த காரியத்தில் மட்டம் தட்டப்பட்டு கிடக்கிற, ஒரு மாதிரி கேவலமாக நிறைய பெண்கள் அழுகிறத பார்க்குறேன். என்ன ஒரு மனுஷியாவே அவன் மதிக்க மாட்டுக்கான் பிரதர், தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிகிறான்னு அழுகிறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டுக்காங்க, எவன் கூட பேசுகிறேன்னு தப்பாக பேசுகிறான் பிரதர். மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒன்றை அவர் கைவிடவே மாட்டார். நீ எந்த குழிக்குள்ளே கிடந்தாலும், எழும்ப முடியலையேன்னு யோசிப்ப மாதிரி குழிக்குள்ளே கிடந்தாலும், உளையான சேற்றில் பயங்கரமான குழியில் கிடந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி விட்டு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிடும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.